Consider the matrix X equal to 0, 1, minus 1, 1, then the order of X in the multiplicative group of 2 cross 2 matrix over R is option A 4, option B 8, option C 6, option D 12. இப்போ இந்த ப்ராப்ளம் ட்ரை பண்ணுங்க. ஒரு 2 to 3 minutes எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம் எழுதுனீங்களா? எத்தனை பேர் எழுதுனீங்க எக்ஸாம்? எப்படி இருந்துச்சு? ஃபீட்பேக் சொல்லுங்க. கொஸ்டின்ஸ் டஃப்பாக இருந்துச்சா, இல்லை கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சா, இல்லை கொஸ்டின்ஸோட எண்ணிக்கையை கூட்டணுமா? இல்லை டெஸ்ட்டே எழுத முடியலையா? நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ட்ரை பண்ணுங்க. கொஸ்டின்ல எந்த டவுட் இருந்தால் கேளுங்க. எல்லா கொஸ்டினும் முடிச்சிட்டிங்கன்னா சொல்லுங்க முடிச்சிட்டிங்கன்னு. இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 to 30 or 30 to 40 ப்ராப்ளம் போட்டுருவோம். நிறைய கான்செப்ட் பேசலாம். அந்த ரிங்கில் கேட்டிருந்தீங்க. ரிங்கில் உள்ள விஷயங்களையும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் அண்டு ஒரு சில விஷயங்களையும் பேசலாம். மற்ற கொஸ்டின்ஸும் போடுவோம். சின்ன கொஸ்டின்ஸும் போடலாம். குரூப்லேயே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. சைலோ ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் போட்டு பார்க்கலாம். சைலோ குரூப் எத்தனை இருக்கும், பிசைலோ எத்தனை இருக்கும். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் டெஃபினேஷன்ஸாக கேட்டால் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸ்டேட்மெண்ட் படிச்சிருப்போம், இது வருதுன்னா அப்போ இதுதான் இருக்கும். எவ்ரி சைக்கிள் குரூப் அபிலியன் அப்படி நம்ம ஈஸியாக போட்டுருவோம். இதுவே நமக்கு ஏதாவது ஒரு குரூப்பை கொடுத்துட்டு இல்லை இது நம்பர் கொடுத்துட்டு இது எத்தனை சப் குரூப் இருக்கும், இதோட கவுண்ட் எவ்வளோ இருக்கும், இதுக்கு மேப் எத்தனை இருக்கும்,
அந்த மாதிரி விஷயங்கள் லைக் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம கேட்கும்போது நமக்கு சட்டன்னு பண்ண முடியாது, நம்ம கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். ஐ திங்க் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு என்ன கன்க்ளூஷன் வந்தீங்க? எது ஆன்சர்? 5. Prime number is set a 5, whatever it may be set, n is also characteristic. Okay. Any another option? Any another argument for? வேற ஏதோ ஆப்ஷன் கிடைச்சிச்சா உங்களுக்கு? வேற யாருக்கும்? Multiplying 5 with every element, we will get that value. Okay. 5 அப்போ இந்த Z5 ஓட கேரக்டரிஸ்டிக் கேக்குறாங்க. கேரக்டரிஸ்டிக்னா என்னது? எவ்ரி எலிமெண்ட் n டைம் நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது ஒரு நம்பரை கேர்னு சொல்ல போறோம் அப்படின்னா கேர் ஆஃப் ரிங்குக்கு கேர் டிஃபைன் பண்ணுவாங்க. ஒரு இதோட கேர் வந்து சம் ன்னு சொல்ல போறோம் அப்படின்னா அந்த இதுல எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் ZXல எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் நம்ம n டைம் ஆப்ரேட் பண்ணும்போது again it gives a identity element 0+, additive identity கொடுக்கணும். இது ஃபார் எவ்ரி எக்ஸுக்கு நடந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லிடுவோம்? கேரக்டரிஸ்டிக் நம்ம சொல்லிடுவோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு கேர் அண்ட் ஆல்சோ அதோட தியரம் அடுத்து இந்த மாதிரி ஒரு எண்ணை நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னா அதோட கேர் 0ன்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அடுத்து இதுக்கு அடுத்து ஒரு தியரம் வரும். என்ன தியரம் வரும்னா, ரிங்கில் யூனிட்டின் இருந்துச்சுன்னா இந்த யூனிட்டோட ஆர்டர் தான் கேரோட ஆர்டர். இது ரிசல்ட். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர் எனி ரிங் வித் யூனிட்டி இஸ் ரிங் வித் யூனிட்டி இருந்துச்சு அப்படின்னா, யூனிட்டிங்கிற ஒரு எலமெண்ட் அங்கே கேர்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த யூனிட்டினோட ஆர்டர் ஆஃப் ஒன் அண்டர் அடிட்டிவ் ஆர்டர். இங்கே ப்ளஸ் மென்ஷன் பண்ணுறேன். அடிட்டிவ் ஆர்டரை பொறுத்து அதோடைய ஆர்டர் என்ன வருதோ அதுதான் அந்த அந்த ரிங்கினுடைய ஆர்டராக இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த ஒன்னோட ஆர்டரும் என்னவா இருக்கணும்? வித் ஆர்டர் ஆஃப் 1 இஸ் அடிட்டிவ் ஆர்டர் ஆஃப் 1 இஸ் ஃபைனைட்டா இருக்கணும். ஏன்னா இந்த அடிட்டிவ் ஆர்டர் வந்து இன்ஃபைனைட் ஆயிட்டுனா கேர் வந்து இன்ஃபைனைட் ஆயிரும். அப்போ கேர் வந்து 0. அடிட்டிவ் ஆர்டர் வந்து ஃபைனைட்டா இருந்து அண்ட் அந்த ரிங்ல யூனிட்டி இருந்து அந்த யூனிட்டியோட அடிட்டிவ் ஆர்டர் ஃபைனைட்டா இருந்துச்சுன்னா அந்த அடிட்டிவ் ஆர்டர் என்ன வருதோ அதான் கேரோட ஆர்டரா இருக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ரிங் இருக்குது, இதுல 1 இருக்கும், யூனிட்டி இருக்கும். அப்போ கேர் ஆஃப் Z5 which is equal to ஆர்டர் ஆஃப் 1. அடிட்டிவ் ஆர்டர் என்ன வரும்? 1க்கு 1 நம்ம 1 + 1 + 5 டைம்ஸ் ஆட் பண்ணும்போது 1 வந்துடும். ஸோ அடிட்டிவ் ஆர்டர் ஆஃப் 1 இஸ் 5. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் Z5 இஸ் 5. ஸோ ஆன்சர் C. ரைட் ஆப்ஷன். இப்போ நெக்ஸ்ட் இதுலேயே அடுத்த கேள்வி வருது. இந்த இடத்துல இப்போ என்ன இருந்தாலே நம்ம அடுத்து என்ன சொல்லிடலாம்? என்ன இருக்கு. அப்போ கேர் ஆஃப் Zn இஸ் இதை சொல்லுங்க. கேர் ஆஃப் Zn n. நல்லா கவனிக்கணும். நான் இதே கொஸ்டினை மாற்றி கேட்பேன். கேர் ஆஃப் R 0.
0. ஜீரோவா? ஓ, ஆர்னா என்ன ஆர்னா ரியல் நம்பர் இல்லை. இப்போ நான் சொல்லலை, ஆர் வந்து நான் எப்படி போடுவேன், இது ரியல் நம்பர் இல்லை. ரிங்குக்கும் நொட்டேஷன் ஆர் தான் யூஸ் பண்ணுவோம். நானும் கொஸ்டினை முடிக்கல, கொஸ்டினை முடிச்சுட்டு கேட்குறேன். ஆறுங்கிறது ஒரு ரிங்கு. அந்த ரிங்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. ஆருக்கு வந்து கண்டிஷன் கொடுக்குறேன். ஆர் வந்து ஃபைனைட் ரிங்கு அண்ட் ஆர் இஸ் இன்டெக்ரல் டொமைன். இன்டெக்ரல் டொமைனாகவும் இருக்குது. தட் மீன்ஸ் ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைன். கேர் ஆஃப் ஆர் என்ன வரும்? prime number. Either 0 or a prime number. 0 means that infinite. இல்ல prime number only. Prime number. Yes, yes. ஓ, சூப்பர் சூப்பர். அப்போ கேர் ஆஃப் ஆர் இன்டெக்ரல் டொமைனா இருந்துச்சுன்னா இன்டெக்ரல் டொமைனோட கேர் என்னவா இருக்கும்? எய்தர் 0 ஆர் இன்ஃபைனைட். சாரி, எய்தர் 0 ஆர் பிரைம். இஃப் இட் இஸ் பிரைம், சாரி, இஃப் இட் இஸ் குரூப்போட ஆர்டர் வந்து ரிங்கோட ஆர்டர் வந்து இன்ஃபைனைட்டா இல்லை, இந்த இடத்துல ஃபைனைட் ரிங், அப்போ கேர் 0 வர முடியாது. ஃபைனைட் ரிங் இருந்துச்சுன்னா அதோட கேர் எப்பவுமே ஃபைனைட்டா தான் இருக்கும். அப்போ இதோட கேர் என்னவா இருக்கும்? பிரைமா தான் இருக்கும். சம் பிரைம். ஓகே, இதுல கேட்டது. நெக்ஸ்ட் ஒன், ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. கேரக்டரிஸ்டிக் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து கேட்குறேன், குரூப்போட ஆர்டர் ஃபைனைட்னா கேரக்டரிஸ்டிக்கும் ஃபைனைட்டா இருக்குமா, இல்லை 0வா இருக்க வாய்ப்பு இருக்கா? ஃபைனைட் ஒரு பாசிட்டிவ் எண்ணா ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ வந்து அதே இதை கான்வெர்ஸாக கேட்குறேன். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர் இஸ் ஒரு ஃபைனைட் நம்பர், நாட் அ 0, ஒரு ஃபைனைட் நம்பர், ஒரு 5. I ask one question, care of R is 5. Then if care of R is 5, then care R is infinite. Sorry, R is finite. It is true or false? It is also next question. Infinite question. Infinite can happen. Gaussian integers, string of Gaussian integers. Finite or infinite? Gaussian integers. Gaussian integer. Is that 5? Gaussian integer means z of I. Okay, Z of I care 0, right? yeah. வேற யாரோ சொல்ல ட்ரை பண்ணீங்க. It is true or false? Can you repeat the question, sir? Characteristic of, if characteristic of a ring is equal to 5, then R is finite. That means R is a finite ring. Characteristic வந்து 5 இருந்துச்சுன்னா, that means characteristic some positive number இருந்துச்சுன்னா, R வந்து ரிங் வந்து ஃபைனைட்டா தான் இருக்கணுமா? ரிங் ஃபைனைட்டா இருந்தா கேர் ஃபைனைட்டா இருக்கும், 0வா இருக்காது. இப்போ கேர் வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பரா இருந்துச்சுன்னா ரிங்கும் ஃபைனைட்டா இருக்குமா? ஃபைனைட்டா தான் இருக்கணுமா? Infinite இருக்கலாம் சார். எக்ஸாம்பிள் சொல்லுங்க. Z by Z 5Z. Z modulo 5Z. Z mod 5Z is isomorphic to Z5, right? It is characteristic 5. Characteristic 5, correct. ஆனா R finite இருக்குது. But infinite number of elements can be, maybe he is talking about no. That is isomorphic to Z5, so இதுலயும் cardinality 5 தான். Yes. Okay. Maybe he is thinking about a plus 5Z, that expanded form also. Again, the terms will be repeated. And distinct elements தான் பார்க்கணும் நம்ம. அதுல concepts distinct concepts தான் நம்ம பார்க்கணும். அதான் நமக்கு அது வரும். ஓகே, வேற எதுவும் எக்ஸாம்பிள்ஸ் தெரியுதா இதுக்கு எதுவும்? Sir, is there any matrix like structure? Matrix like structure? No. I think no. ஓகே, இதை யோசிங்க. நெக்ஸ்ட் ஒரு क्वेश्चन முடிச்சிட்டு வந்துறோம். என்ன சொல்றீங்க? Blurred out. Blurred. Can you focus, sir? எது தெரியலன்னு சொல்றீங்க? Blurred out. The board is not visible. Board blur ஆகுதா?
இல்லை இங்கே கிளியராக இருக்குது. அந்த கொஸ்டின்ஸை ட்ரை பண்ணிட்டு இருங்க ஒரு 2 நிமிஷம். இந்த கொஸ்டின்ஸும் ட்ரை பண்ணுங்க. கொஸ்டின் புரிஞ்சுல. கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர் வந்து 5 இருந்துச்சுன்னா ஆர் வந்து ஃபைனைட்டாக தான் இருக்கணுமா? இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? சார் போர்டு கொஞ்சம் பிளரா இருக்குங்க சார். அதான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் கொஸ்டின்ஸை இதை ட்ரை பண்ணிட்டு இருக்க. Oh, okay, sir. No, okay, sir. ஓகே. No, it's okay now, sir. இப்போ ஓகேயா? Yes, sir. Yes, sir. ஓகே ஃபைன். இந்த கொஸ்டின் நம்ம இதை கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துடலாம். இது மோஸ்ட்லி நல்ல கொஸ்டின். இதை வந்து நம்ம எக்ஸாமில் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹையர் லெவல் எக்ஸாம்லலாம் கேட்குவாங்க. இன்ட்ரி டைப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் என்ன ஆன்சர் சொல்றீங்க? ஃபைனைட் ஃபீல்ட் ஆஃப் ஆர்டர் பி பவர் எம் கேர் ஆஃப் எஃப் இஸ் கிளியரா இருக்குல்ல? சொல்லுங்க. பிரைம். அந்த பி தான் வரும். Prime number. ஓகே. பிரைம் நம்பர். கரெக்ட். அண்ட் இன் ஜெனரல் This is sir. You may say this. let R is integral domain, then இதை நீங்க பார்த்திருப்பீங்க. characteristic of R is either 0 or prime P for some prime, and also R is field. This result is same. Then characteristic of R is either 0 or prime. ஸோ அப்போ இங்கே ஃபைனைட் ஃபீல்டாக இருந்துச்சு அப்படின்னா அதோட ஆர்டர் பி பவர் எம்மா இருந்ததுன்னா அந்த பி தான் நமக்கு என்ன வரும்னா கேரா வந்துடும். சரி, 2 கொஸ்டின் முடிச்சு. இதில் ஜஸ்ட் ரிசல்ட் மாதிரி தான் இது, நமக்கு வந்து அது கொடுத்துரும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் 10, sir. 10. Greatest common divisor. ஓகே, 10 சொல்றீங்க. வேற யாரும் ஆன்சர் வேற எதுவும் சொல்றீங்களா? சார் போர்டு தெரியல சார். போர்டு தெரியலையா? ஏன் போர்டு தெரியலையா?